தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. இப்போ தாமரை அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் ஆதியினுடைய இன்னொரு முகம் இதுவா அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிய வருது. அது சொல்லும் போது இங்கே எல்லாருக்குமே ஒரு விஷயம், அவரை இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, பண உதவிலாம் எல்லாருக்கும் பண்ணுறாரு, ஓகே நிறைய அந்த சொல்லுவாங்கல்ல லைக் என்ன இருக்கோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. என்னுடைய நகையை வந்து வாங்கிட்டு போனால் திரும்ப தரலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அவர் மீதான ஒரு பிம்பம் அப்படிங்கிறது நமக்கு வந்து மாறுது இல்லை மேம். இதுக்கு சட்ட ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடவடிக்கைகளாக எடுக்கப்படும்? ஸ்வேதா அவருடைய கணவர் ஆதி வந்துட்டு நான் உன்னை என் தம்பி மாதிரி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சு உனக்கு சோறு போட்டேன் தெரியுமா, அந்த சோறு போட்டதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துட்டு போன தெரியுமா. இன்னும் பெண்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத மாதிரி இப்போ வந்துட்டு எனக்கு தெரிய வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாமரை வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயம் எமோஷ்னலாக பேசி என்னன்னா வந்துட்டு ஐ திங்க் ஒரு ஸ்ரீலங்கன் பெண் வந்து சம்திங் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், நானும் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க இந்த இடத்துல பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணு என்னன்றா சொல்லி பிளாக்மெயில் பண்ண, அந்த பொண்ணு பண்ணியிருக்காடா, வீடியோ எடுத்து வச்சு இப்படி டார்ச்சர் பண்ணாதடா, நான் எதனா பண்ணணும்னு எனக்கு பயமா இருக்குடா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் இது பண்ணும்போது என்ன அப்படின்னா வீட்டில் ஒரு பொருளாக காணா போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயங்கள் தெரிய வந்தது. இன்னொன்று வேற ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டப்ப கூட நான் வெளியில் கடன் வாங்கி கொடுத்து இன்றைக்கும் வட்டி கட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் அந்த கேஸை வந்துட்டு எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ கொடுத்துருப்பேன், இப்போ வரைக்கும் நான் அந்த கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன்டா. கேமரா வாங்கி ஒருத்தர்கிட்ட திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணாமல் அவர் வந்து கூட ட்ரெயின் முன்னாடி விழுது அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் இங்கே சொல்லப்படுது. ஓகே, அதாவது காலேஜ் ரெண்டு பேருனுடைய இவர் காரணமா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 கேமரா வந்து இவன் வந்து திருடி இருக்கான். இந்த ரெண்டுக்கும் காரணம் ஆதிதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும்? வந்து சூசைடுக்கு தூண்டினதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ அகைன் இந்த பெண்ணோட விஷயத்தில் போகும்போது என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. அதை பொறுத்து அங்கே செக்ஷன்ஸ் மாறுபடும். ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லீகலி ஃபிட் சீரீஸில் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். சமீபத்தில் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பயங்கரமான வைரலாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் தாமரை அவர்கள் விஜய் டிவியினுடைய சின்ன மருமகள் சீரியல் ஹீரோயின் ஸ்வேதா அவர்கள், அவர்களுடைய கணவர் ஆதி அவர்கள், இவங்க மேலே அடுக்கடுக்காக தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு இது என்ன மேம் நடந்துச்சு, என்ன மாதிரியான அவுட்லைன் இந்த கேஸில் இருக்குது? எஸ், ஆக்சுவலி இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அகெயின் நம்ம இங்கே பேச வேண்டிய கட்டாயம் இதில் லீகல் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால தான் இல்லையா. ஏன்னா இங்கே பிக் பாஸ் தாமரை அவர்கள் வந்து ஐ திங்க் ஒரு மார்ச் ஒரு செகண்ட் தேர்ட் வீக் போல் வந்து அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. தட் இஸ் இன்ஸ்டாகிராமில். என்ன அப்படின்னா, ரெண்டாவது வீடியோவில் சொல்லியிருந்த விஷயம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் வீடியோவில் அவங்க சொன்ன விஷயம் இங்கே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன மருமகள் சீரியல்ஸ் லைக் ஹீரோயின் ஸ்வேதா அவருடைய கணவர் ஆதி வந்துட்டு நான் உன்னை என் தம்பி மாதிரி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தம்பி மாதிரி பார்த்து என் வீட்டிலே தங்க வச்சு எல்லாமே பண்ணி கடைசியில் வந்து என்னென்னா ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் வேணும், ஃபினான்ஷியலாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு கேட்டதுனால நான் என்னோடய 3 பவுன் நகையை கொடுத்தேன். அந்த இடத்துல கொடுக்கும்போது வந்துட்டு இல்லை ஐ மீன் தாமரை அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக தராங்க, அதனால் என் வீட்டு பக்கத்தில் நான் வச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி அவங்க வீட்டு பக்கத்தில் அது இன்ட்ரெஸ்ட்டுக்கு வச்சு பணம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னும், அது ஒரு 2 நாள் ஒரு போகிற போக்கில் அப்புறம் தான் எனக்கு தெரியும் அது வித்தாச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அது சொல்லும் போது இங்கே எல்லாருக்குமே ஒரு விஷயம், அவரை இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, பண உதவிலாம் எல்லாருக்கும் பண்ணுறாரு, ஓகே நிறைய அந்த சொல்லுவாங்கல்ல லைக் என்ன இருக்கோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதுக்கும் அவங்க அடுத்த வீடியோவில் சொல்லியிருந்தது, நம்பிடாதீங்க இதெல்லாம் வந்து என்னோட பணமாக இருக்கலாம், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க பணமாக கூட இது இருக்கலாம், இந்த இடத்துல அந்த பணத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நான் போரூர் ஸ்டேஷனில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை யாரும் நம்பாதீங்க, இதுக்கப்புறம் எனக்கும் நிறைய வருது, இந்த மாதிரி இன்னும் பெண்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத மாதிரி இப்போ வந்துட்டு எனக்கு தெரிய வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாமரை வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயம் தன்கிட்ட நகையை வாங்கி நகையை அடகு வைக்கிறேன்னு சொல்லி அதை விற்று ஏமாத்திட்டாரு, நம்பிக்கையின் பேரில் அதை நான் கொடுத்துருக்கேன், நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நகை வாங்கின பில்லை நான் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு வந்து சொல்லி இதுலேருந்து தான் இந்த விஷயம் வந்து ஆரம்பிச்சிச்சு. மேம் இப்போ வந்து நம்ம ஆதி அவர்கள் மூலம் இவர் யார் மேம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இவங்களுக்கும் ஸ்வேதா அவர்களுக்கும் திருமணம் ஆனது அப்படிங்கிறது எப்படி? எஸ், எல்லாத்தையும் உடைச்சு ஐ திங்க் ஸ்வேதா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. எமோஷ்னலாக பேசி என்னன்னா வந்துட்டு ஐ திங்க் ஒரு ஸ்ரீலங்கன் பெண் வந்து சம்திங் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், நானும் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க இந்த இடத்துல பேசியிருப்பாங்க இல்லையா. அந்த பொண்ணு என்னன்றா சொல்லி பிளாக்மெயில் பண்ண, அந்த பொண்ணு
பண்ணிருக்காடா வீடியோ எடுத்து வச்சு இப்படி டார்ச்சர் பண்ணாதடா. நான் எதனா பண்ணணும்னு எனக்கு பயமா இருக்குடா. பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லியிருப்பாங்க என்னன்னா, நான் வந்து 10th 12th எனக்கு இந்த மாடலிங், ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ் எல்லாமே ஆசை. காலேஜ் வரும்போது என் வீட்டில் வந்து டிகிரி முக்கியம் படின்னு சொல்லிட்டாங்க. பட் நான் இவனை லவ் பண்ணி நம்பி வந்து நான் 21 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதாவது எப்படின்னா, வீட்டை விட்டு வந்து என்னோட பேரண்ட்ஸ், என் கூட பிறந்தவங்களாம் விட்டுட்டு வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என் வீட்டில் சேர்த்துக்கல. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. அங்கேயும் பெருசாக ஏர்ன் பண்ணவே இல்லை. அவங்க வீட்டில் தான் எனக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது. இந்த 2.5 வருஷம் வந்து நான் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து நானாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு வீட்டில் இருக்க ஒரு பொருளும் நான் தான் வாங்கி போட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் இது பண்ணும்போது என்ன அப்படின்னா, வீட்டில் ஒரு பொருளாக காணா போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயங்கள் தெரிய வந்தது. இன்னொன்று வேறு ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டப்போ கூட நான் வெளியில் கடன் வாங்கி கொடுத்து இன்றைக்கும் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஆதி அப்படிங்கிறது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இங்கே சொல்லப்படுது. ஓகே, கூடவே அவர் மீது இன்னொரு அலிகேஷனும் வைக்கப்படுது. என்னென்னா, கேமரா வாங்கி ஒருத்தர்கிட்ட ஓகே திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணாமல் அவர் வந்து கூட ட்ரெயின் முன்னாடி விழுந்து அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் இங்கே சொல்லப்படுது. ஓகே, அதாவது காலேஜ் டேஸ்ல 2 பேரினுடைய இவர் காரணமா இருந்திருக்காரு அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய தகவல். as of now it is an information. ஓகே, ஸ்வேதா சொல்கிற ஒரு விஷயம் ப்ளஸ் இது இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னும் இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட்டு இருக்காரு. ஸோ காலேஜ் டேஸ்லேருந்து வந்து இவங்க லவ் பண்ணி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே சொல்லப்படுது. இன்னொன்று என்னென்னா, அவங்களே சொல்லியிருக்காங்க, மேரேஜ்லாம் நாங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கல, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாலே அது ப்ராப்பரான மேரேஜ். அவங்க மேபி அதை ப்ராப்பர்ன்றதை அவங்க வீட்டில் இருக்கவங்கள கூப்பிட்டு வச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணலை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய அந்த ப்ராப்பர் மேரேஜ் இல்லைன்ற டேர்மா இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, மேரேஜ் வாஸ் லீகல் which means it was a registered marriage. ஓகே, அடல்ட், ஸோ ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதான் சொல்கிறாங்க. எனக்கு அப்புறம் தான் அவனை பற்றி தெரிய வரும், எனக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவரை வந்து ஆதி ஐடென்டிஃபை பண்ணி ஸ்வேதா அவர்கள் வந்து இந்த இடத்துல ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. பட் அதுக்கே அந்த பக்கம் போனால் ஆதி அவர்கள் வந்துட்டு அவர் இதில் வந்து ஒரு போஸ்டே போட்டிருந்தார். என்னென்னா, தாமரை அவர்களுக்கு சொல்லும் போது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் வந்து காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டிருப்பார். கூடவே உட்காந்து என்னென்னா, இல்லை எனக்கு ஸ்டில் அவங்க வேணும், அவர் டேட்லாம் சொல்லியிருப்பார். நான் May 1 ப்ரப்போஸ் பண்ணேன். எல்லாமே ரொம்ப வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடிய டேட்ஸ், ஸ்பெஷல் டேட்ஸ் எல்லாமே. August 15 வீட்டை விட்டு வந்தாங்க, கல்யாணம் 2 நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் எங்கேயுமே ஒரு கில்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் அவர் எங்கேயுமே காட்டல இல்லையா. நான் இவ்வளோ தவறு பண்ண இதுன்ற மாதிரி எங்கேயுமே அவர் காட்டாமல், நான் என்ன பண்ணேன், நான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கூடவே தாமரை அவர்களுக்கும் இங்கே பணம் தேவைப்பட்டது, அந்த நகையை வச்சு அவங்களுக்கும் நான் கொடுத்தேன் அப்படிங்கிறது வந்துட்டு இவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அந்த நிறைய கேம்லிங் விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் அவர் மேலே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா தான் இங்கே இருக்குது. இப்போ வந்து 2 பேர் வந்து இவர்னால தற்கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ கேம்பிளிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து ஈடுபட்டிருக்காரு. நிறைய பேர்கிட்ட நூதனமான முறையில் பணம் பறிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை செஞ்சுருக்காரு. இன்னொன்று, ஒருத்தங்க வந்து என்னுடைய நகையை வந்து வாங்கிட்டு போனால் திரும்ப தரலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அவர் மீதான ஒரு பிம்பம் அப்படிங்கிறது நமக்கு வந்து மாறுதில்லை மேம். இதுக்கு சட்ட ரீதியா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடவடிக்கைகளாக எடுக்கப்படும்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா அவர்களே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், நான் இதுமாரி போனால் என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் சொல்லி என்னோட பெர்மிஷன் இல்லாமல் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுருவேன் மிரட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரியான விஷயங்கள். ஓகே, இது எல்லாமே இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு விஷயம். ஓகே, அதாவது வந்துட்டு இந்த மாதிரி நகையை வாங்கிட்டு திரும்ப கொடுக்கல, விச் மீன்ஸ் சீட்டிங் அண்ட் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கை மோசடி. ஓகே, நம்பி கொடுத்தாங்க, சீட்டிங் அப்படிங்கிற ஒரு பேரில் பிஎன்எஸ் ஆக்ட் கீழே வந்து ஒரு விஷயம். இதே அவங்க வந்து ஒருவேளை காசாக இருக்கும்போது ரெக்கவரி ஆஃப் மணி சூட் அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க போகலாம். இது ஒரு புறம் இருக்குது. ஒருவேளை இவரால் தான் அவங்க நிஜமாவே அந்த ஆடியோ ஒன்று இப்போ போயின்னு இருக்கு இல்லையா, இவரால் தான் அந்த பெண் வந்து பண்ணிக்கிட்டாங்க, இவங்களும் எனக்கு அந்த எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த கேமரா விஷயமா இருக்கட்டும், இல்லை கேம்பிளிங் ஓகே அதுவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் அடுத்தடுத்து இதுக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாமே தவிர்த்து பாதிக்கப்பட்டவங்க வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம திரும்ப பேசுகிற ஒரு விஷயம் அதுதான், ஒரு ஓப்பனாக ஒரு விஷயத்தை போடுறதை தாண்டி இதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ன்றது கொடுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அவங்க வந்து கொடுக்கும் போது தான் இதற்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது இங்கே இருக்கவே போகுது. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நானா இன்னும் ஸ்டில் இஸ் லைக் நான் ஒரு இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் அவர் இருந்துட்டு இருக்காரு. மேம், இப்போ வந்து தாமரை அவர்கள் வந்து கேஸ் கொடுத்துட்டாங்க, கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்வேதா அவர்களும் வந்து இனிமேல் என்னால் இவர் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்கன்ற ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது இப்போ ஆல்ரெடி 2 பேர் பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்கும்போது இப்போ அவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அண்ட் எடுத்திருக்காங்களா? இப்போது தாமரை அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் மீது வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆனது போயிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து ஸ்வேதா அவர்கள் கொடுத்து அகைன் இட் இஸ் அ டிவோர்ஸ், இட் இஸ் ஆஃப் அ சிவில் ஆஸ்பெக்ட். ஓகே, அந்த மாதிரி அவங்க
அங்கே போகும்போது அகெயின் அங்கே வந்துட்டு என்ன ஆக போகுதுன்னா இவங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த இடத்துல வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரா, ஹியரிங்க்கு வந்திருக்காரா, அதை பொறுத்து அவங்க வந்து கண்டெஸ்டட் டிவோர்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அவங்க டிவோர்ஸ் போட்டிருக்காங்கன்ற பட்சத்தில் என்ன மாதிரியான அலிகேஷன்ஸ் வச்சு எல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அவர் வந்து அந்த இடத்துல எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாரு, என்ன மாதிரியான ப்ரூஃப்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அதை டிசைட் ஆக போகுது. ஒருவேளை இங்கே தாமரை அவர்கள் கொடுத்த விஷயம் டிசைட் ஆகுது, அதாவது இவர் மீது தவறுன்றது தான் ப்ரூவ் ஆகுது, இல்லை இன்னும் யாராவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் அது எஃப்ஐஆர் அதை கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் டிவோர்ஸ் கேஸில் இருக்கும். விச் மீன்ஸ் இவர் தப்பானவர், அதனால தான் நான் டிவோர்ஸ் கேட்குறேன்னு ஸ்வேதா ஒரு வேளை அந்த அலிகேஷனை வச்சுருந்தாங்கன்னா இது ப்ரூவிங் ஃபேக்டர் மாதிரி அந்த இடத்துல ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. விச் மீன்ஸ் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, பட் ஆனால் ப்ரூவ் ஆகிற வரைக்கும் லைக் ப்ரிசியூம் டு பி அன் இன்னசென்ட்ன்றது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டில் அது போகும். ஓகே, பட் தாமரை அவர்கள் கொடுத்த ஒரு விஷயம் அகெயின் ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை சீட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி 7 years வரைக்குமான இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்குது. ஓகே, பட் இன்னும் பெண்களை சார்ந்தா இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நான் இவர் கேம்லிங்கில் இந்த மாதிரியா இவர்கிட்ட கொடுத்துருக்கேன், இல்லை இவரோட ஃப்ரெண்ட் கிட்ட இவர் சொல்லி தான் நான் காசு கொடுத்தேன், இதெல்லாம் பண்ணேன் நான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ப்ரூவ் ஆச்சுன்னா அதுக்கு உண்டான நடவடிக்கைகளும் அங்கே எடுக்கப்படும். மேம், இப்போ இலங்கையிலிருந்து வந்தால் அந்த பெண் செஞ்சோன்றதாக இருக்கட்டும், கேமரா அந்த பர்சன் வந்து ரயில் தண்டவாளத்தில் உயிர் விட்டதாக இருக்கட்டும், இந்த ரெண்டுக்கும் காரணம் ஆதிதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும்? எஸ், சி அது ரெண்டும் ப்ரூவ் ஆச்சுன்னா என்ன காஸ்க்காக அதை பண்ணாருன்றது ஒன்று இருக்குது. ஓகே, ஏன்னா இவர் வந்து திரும்ப இவர் வந்து என்னோட கேமரா கொடுத்துருன்னு கேட்கும்போது அங்கே வந்து தூண்டினதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ அகைன் இந்த பெண்ணோட விஷயத்தில் போகும்போது என்ன மாதிரியான விஷயத்தினாலும் அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. அதை பொறுத்து அங்கே செக்ஷன்ஸ் மாறுபடும். பட் ஆனால் சொல்கிறாங்க அவங்களுடைய ஃபோட்டோஸ் அவங்கள வந்து தகாத முறையில் தவறான முறையில் வந்து சில புகைப்படங்கள் எடுத்து அதை பயமுறுத்தி மிரட்டினதுனால அந்த பெண் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் போகும்போது கண்டிப்பாக பிஎன்எஸ் அண்ட் ஐடி ஆக்ட் அப்படிங்கிறது மேண்டேட்ரியாக இருக்க போது, அவருடைய விஷயத்துலையும் பிஎன்எஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்க போது, எல்லாத்துலேயும் இந்த சீட்டிங், கிரிமினல் இன்டிமிடேஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்கள வந்து பண்ணிக்கிறதுக்காக தூண்டின ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் வித் ப்ராப்பர் எவிடன்ஸ் அவர் மீது எஃப்ஐஆர் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும் பேஸ்ட் ஆன் தி இன்வெஸ்டிகேஷன் அந்த ப்ரூஃப் சப்மிஷன். மேம், இப்போ தாமரை அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் ஆதியினுடைய இன்னொரு முகம் இதுவா அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிய வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. கேம்லிங்காக இருக்கட்டும், அந்த பெண்ணை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு சீட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை அந்த கேமரா பர்சனை வந்து கேமராவை வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம இருந்த அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அப்போ இந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கும்போது ஏன் இந்த கேஸ் சார்ந்த விஷயங்கள் இவ்வளவு நாள் மறைபொருளாக இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருதுல்ல மேம்? ஏன் வந்து ரொம்ப மறைமுகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி எவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்றத மேட்டர்ஸ் இல்லை. ஓகே, ஏன்னா இந்த இலங்கை சார்ந்த விஷயமே பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸே நமக்கு தெரியலை. அது இது ஒரு ஆடியோவாக இப்போ பரவின்னு இருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஏன்னா நிறைய பேர் இங்கே என்ன ஆயிடுவாங்கன்னா, சரி வீட்டில் இருக்க ஒரு பொண்ணோட உயிரை படிச்சிருமே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்க என்ன யோசிச்சாங்க. சரி, யாருக்காக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அடுத்தது நீங்கள் லீகலாக மூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெமெடி இந்த இடத்துல கிடைக்க போகுது. ஓகே, இன்னொன்று எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குன்றது ஒன்று. ஏன்னா ஜஸ்ட் லைக் சிம்பிளாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மட்டுமே ஆட்டோமேட்டிவாக அடுத்த ஒரு விஷயத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து அட்டாச்சான சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோ நாள் அவங்க வெளியில் வராததுனால இது வெளியில் தெரியாமல் இருக்குது இல்லையா? ஸோ யாராவது ஒருத்தர் வெளியில் வரும்போது தான் இது வந்து அடுத்தது ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் தான். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன மைண்ட் செட் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கட்டும், நம்ம பின்னாடி போகலாம், ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை இந்த விஷயம் இப்போ பூகம்பமாக வெளியில் வந்திருக்கு, வெடிச்சிருக்கு, நாளைக்கு லீகலாக இன்னும் வந்து பாதிக்கப்பட்டவங்க வரும் பட்சத்தில் அது கலெக்டிவ் கம்ப்ளைண்ட்டாக அங்கே ஆக்கப்பட்டு, தட் இஸ் ஜாயின்ட் கம்ப்ளைண்ட் கலெக்டிவாக ஆக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதனை நோக்கியான விசாரணையில் என்ன ப்ரூவ் ஆகுதோ அதை பொறுத்து அங்கே தண்டனைகளும் இருக்கும். கண்டிப்பாக மேம், கேஸ் சார்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தொடர்ந்து என்ன விஷயம் பேசினாலும் அங்கே எண்ட் ஆஃப் த டே அங்கே ஒரு பாயிண்ட்டாக வந்து நிற்கிறது இன்ஃப்ளூயன்சஸ் மோகம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். எக்ஸாக்ட்லி. என்ன ஒரு கேம்லிங்காக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது இந்த வேலை வாங்கித்தரேன் அந்த வேலை வாங்கித்தரேன் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அந்த இன்ஃப்ளூயன்சஸ் மோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நிறைய மக்கள் சிக்கிக்கிட்டு இருக்காங்கங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுதுல்ல மேம்? இதை பற்றி நீங்கள் என்ன? எஸ், நம்ம இதை பற்றி பேசும்போது அந்த இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு வரும்போதே நிறைய ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு இது எல்லாத்துலேயுமே ஆரம்பித்து டில் எண்டு நீங்கள் போகும்போது ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஆன்லைன் கேம்ஸை ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது போகும்போது ஏதாவது ஒரு பேஸ்ட் ஆன் என்ன நம்ம டே டு டே லைஃப்பை நமக்கு என்னென்னலாம்
யூஸ் பண்ணுறோமோ என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சில இன்ஃப்ளூயன்சஸ் ரொம்ப பிளைண்டாக வந்துட்டு அதை வந்து மக்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஏன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஸ்கின் ப்ராடக்ட்டை எடுத்துப்போமே, அது மக்களுக்கும் அது தெரியும், நமக்கும் நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போனாலோ இல்லை யார் ஸ்கின் ரிலேட்டட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போனாலுமே அவங்க சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை மினிமம் 1 month to 3 month யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கான ரிசல்ட் தெரியும்னே சொல்லுவாங்க இல்லையா. பட் டெய்லி ஒரு ப்ராடக்ட்டை ப்ரமோட்டும் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அதை நம்பி வாங்குற மக்களும் இருக்காங்களா இல்லையா. சிம்பிளாக எவ்வளோ பேர் ஒரு ஆன்லைன் கேமை ப்ரமோட் பண்ணுறாங்கன்றதுக்காக அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை கூட பார்க்காம எவ்வளோ பேர் உள்ளே போகிறாங்க. ஓகே, அது ஒன்று. அதே மாதிரி ஃபுட்டுன்னு வரும்போது ஈஸியாக அந்த ஃபுட்டை இல்லை இங்கே எங்கே போய் ட்ரெஸ் எடுக்கணுன்றதை முடிவு முதல்ல ஆரம்பித்து எங்கே போய் நம்ம ஹேர் கட் பண்ணணும், நம்ம எங்கே போய் வந்து நமக்கு செப்பல் வாங்கணும், என்ன பண்ணணும், எங்கே போய் நம்ம அடுத்தது கோல்டு வாங்கணும், இதை இல்லை லைஃப்பில் சின்ன விஷயம் டு பெரிய விஷயம். ஓகே, நாளைக்கு என்ன பசங்களை படிக்க வைக்கிறோம், நான் என்ன படிக்கணும், நான் யார் மாதிரி ஆகணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எனக்கு டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது இன்ஃப்ளூயன்சஸ் தான். அப்படி இன்ஃப்ளூயன்சஸ் மோகம் முதல்ல நம்மகிட்ட இருந்து குறையணும், மக்கள்கிட்ட இருந்து குறையணும். இன்னொரு பக்கம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியானது அந்த இன்ஃப்ளூயன்சஸ் கிட்டையும் வேணும். நம்ம மக்களுக்கு ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்க்கிறோன்னும் போது நம்ம எவ்வளவு மனசாட்சியோட அந்த விஷயம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எவ்வளவு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறோன்றது ஒன்று இருக்கும். அட் எண்ட் ஆஃப் த டே என்னன்னா பார்த்து அதனால அழிஞ்சு போகிற மக்கள், லூஸ் ஆகிற மக்கள் தான் ஜாஸ்தி. அதை பண்ணுறவங்களுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெனிஃபிட் தான், பெருசாக அவங்களுக்கு லாஸ் கிடையாது, எதுவுமே அந்த இடத்துல கிடையாது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது இது ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரம் போத் த எண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஏன்னா திரும்ப 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 இன்றைக்கி மக்கள் பார்க்கறதுனால தான் இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. இது நம்ம நிறைய பேசுகிறோம் இன்ஃப்ளூயன்சஸ் சார்ந்து. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏற்கனவே இந்த இன்ஃப்ளூயன்சஸ் லிஸ்ட் நம்ம பேசியிருக்கோம். அண்ட் இதை வந்து நம்ம கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவாகவே மக்களுக்கு கொடுக்கணும். இது வந்து ஒரு அவேர்னஸை வந்து மக்கள் மத்தியில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த நேர்காணலில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. அடுத்தடுத்தும் வந்து சொசைட்டியில் நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு எதிராக என்ன மாதிரியான விஷயம் போயிட்டுருக்கு, அதுக்கு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை.